Hi hello guys, welcome back to Raja Tech channel. So இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல நார்மலாவே நம்ம ஒரு கிரியேட்டரா இருக்கறப்போ கமெண்ட் செக்ஷனை ரீட் பண்ணோம் அப்படினு சொன்னா நம்ம ஹார்ட் இன் அப்படிங்கற ஒரு விஷயம் யூஸ் பண்றது உண்டு. சோ எல்லா கமெண்ட்ஸ்க்குமே இந்த ஒரு ஹார்ட் இன் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சின்ன ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது. அது இஷ்யூவா அப்டேட்டா அப்படிங்கறதே ஒரு கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. சோ அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதாவது இந்த ஹார்ட் ஆப்ஷன் வந்து குறிப்பிட்டு இந்த ஹார்ட் கொடுக்குற ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து YT ஸ்டுடியோ ஆப்ல இப்போ என்னுடைய YT ஸ்டுடியோ ஆப்ல நான் வந்து ஜஸ்ட் என்னுடைய வீடியோஸ்லயே செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ஹார்டின் வந்து எல்லா வீடியோஸ்லயும் அந்த கமெண்ட்ஸ் எல்லா கமெண்ட்ஸ்லயுமே வந்து குறிப்பிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமே எனக்கு வந்து ஷோ ஆகுது. பட் யூடியூப் ஆப்ல ஒரு வியூவரா நம்ம பார்க்கும்போது அது வந்து ஷோ ஆகல அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்க ஸ்கிரீன்லயே பார்க்கலாம். YT ஸ்டுடியோ ஆப்ல என்னுடைய குறிப்பிட்ட வீடியோ நான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு வீடியோல கமெண்ட் செக்ஷன் எல்லாத்துலயுமே ஹார்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பட் அதே இதை நான் யூடியூப் ஆப்ல பார்க்கும்போது எனக்கு வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு அப்டேட்டா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு இருந்துச்சு. பட் இது அப்டேட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூவாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா யூடியூபே வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம்னா யூடியூப் தரப்பே நான் ட்வீட் பண்ணியிருந்தேன். என்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் ஜஸ்ட் வந்து ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிற ட்விட்டர் பேஜில் இருந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து டேக் பண்ணேன் டீம் யூடியூப்பை. ஸோ டேக் பண்ணி அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு, இது அப்டேட்டா இல்லைனா இஷ்யூவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நான் வந்து இப்போ ரீசெண்டாக ட்வீட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு ட்வீட்டை வந்து நான் எடுத்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் டீம் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ரீசென்ட்லி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது மெயின் ஆப்பில். அண்ட் நான் வந்து நான் என்னுடைய ஆப்பில் வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நார்மலாக தான் ஹார்ட் ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து எதுவும் இஷ்யூவா இல்லைனா எதுவும் அப்டேட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். ரிப்ளை அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அவங்க நார்மலாகவே ரொம்பவே ஆக்டிவாக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சேட் சப்போர்ட் மெயில் சப்போர்ட்னு மானிட்டேஷன் பொறுத்து மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கலாம் ட்விட்டர் ஹேண்டில். ஸோ என்னுடைய ட்வீட்டுக்கு வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இருந்து ரிப்போர்ட் வந்து இந்த இஷ்யூ பற்றி வந்துகிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இதை வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். ஜஸ்ட் வந்து ஒரு இஷ்யூவாக தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. அவங்களும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இதை தான் அவங்ககிட்ட கிளியராக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஷோ ஆகும். ஸோ அப்டேட்னா அவங்க கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து இது வந்து இஷ்யூவாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ யூடியூப் தரப்பில் கேட்டதுக்கும் கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேஜராக மேக் பண்ணேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.